அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேங்களா? அதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம். அதை பற்றி ஒரு சில இதை நான் சொல்கிறேன். சில பற்றாக்குறைகள்னால, ஓகேங்களா, பொதுவாக சில பற்றாக்குறைகள்னால நம்மளுக்கு ஒரு சில வியாதிகள் இது வருது. அது எந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்புல ஏகப்பட்ட உறுப்புகள் இருக்குது. என்னென்ன உறுப்புகள் இருக்குது? உள் உறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, உங்களுக்கு தைராய்டு இருக்குது. தைராய்டுன்றது ஒரு சுரப்பி, அது ஒரு கிளாண்டு, அது இருக்குது. அடுத்தது இந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சலைவரி கிளாண்டுன்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது நம்ம மூளையில் பிட்யூட்ரி கிளாண்டுன்னு சொல்லியிருக்கு. அடுத்தது இந்த இடத்துல நுரையீரல், அது ஒரு உறுப்பு. என்னது? சுவாச மண்டலத்துக்கு உண்டான உறுப்பு. அடுத்தது சர்க்குலேட்டரி சிஸ்டம், இரத்த ஓட்ட மண்டலத்துக்கு உண்டான இது என்னது? ஹார்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது கல்லீரல். கல்லீரல்னா என்னது? லிவர், கல்லீரல். அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மண்ணீரல், ஸ்ப்ளீன். மண்ணீரல்னா ஸ்ப்ளீன் அப்படின்னு இங்கிலீஷில். அடுத்தது அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேங்க்ரியாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன சுரக்குது? இன்சுலின்றது சுரக்குது. அது பேர் பேங்க்ரியாஸ்னால் தமிழில் கணையம். ஓகேங்களா? அடுத்தது கல்லீரலுக்கு கீழே பித்தப்பை இருக்குது, கால் பிளாடர்னு சொல்லி பித்தப்பை. அதுக்கப்புறம் கீழே வந்தோம்னாக்கா ரெண்டு பக்கமும் கிட்னி இருக்குது. ரெண்டு பக்கமும் கிட்னி இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்தோம்னாக்கா என்ன இருக்குது? பிளாடர் இருக்குது. கிட்னினா சிறுநீரகம். அதுக்கு கீழே வந்தாக்க பிளாடர். பிளாடர்னால் சிறுநீரக பை. ஓகேங்களா? அது இருக்குது. அப்புறம் நம்ம இங்கே இந்த ஏரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், இதெல்லாம் இருக்குது. அதுக்கு கீழே லேடிஸ்க்கு பார்த்திங்கனாக்கா யூட்ரஸ் இருக்குது. ஜென்ஸுக்கு ப்ராஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு சுரப்பி இருக்குது, கிளாண்டு. ஓகேங்களா? ப்ராஸ்டேட் இருக்குது. லேடிஸுக்கு யூட்ரஸ்ஸு, அடுத்தது ஓவரி, இதெல்லாம் சேர்ந்தது. அப்போ இதிலெல்லாம் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றதில் இன்றைக்கி சர்க்கரை வியாதி எப்படி வருது அப்படின்றத சும்மா ஒரு சில இது மட்டும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதோட அறிகுறிகள் என்னன்றதும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி. அடுத்தது அதே மாதிரி ஜென்ஸுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா டெஸ்டிஸ், இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. பொதுவாக நம்ம சொல்லப்போனால் சர்க்கரை வியாதிக்கு என்னென்ன அறிகுறிகள் வரும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு அறிகுறின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டயர்ட்னஸ் வரும். கொஞ்சம் டயர்ட்னஸ் வரும். அசதியாக இருக்கும். ஓகேங்களா? அசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்கும். அப்புறம் அடிக்கடி யூரின் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். யூரினும் போவோம், நிறையா போவாங்க யூரின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சில பேருக்கு வெயிட்டு ஏறி அப்புறமா இறங்கும். வெயிட்டு சுகர் கொஞ்சம் ஒரு 150லேருந்து அப்படி 200, 250 போகிறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே வெயிட் அப்படியே போகிற மாதிரி இருக்கும். நல்லா புதுசு புதுசு லைட்டாக அப்படியே ஏறுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 400, 450 போகிறப்ப பார்த்திங்கன்னா யூரின் நிறையா போக ஆரம்பிக்கும். நிறையா போக ஆரம்பிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆவாங்க? ஒல்லியாயிருவாங்க. ஒல்லியாகிறது மட்டும் இல்லை, அந்த உடம்பு பார்த்திங்கனாக்கா டோட்டலாகவே ஒரு மாதிரி தளர்ந்து போன மாதிரி ஆகிடும். லூஸ் ஆகிடும், மசில்லாம் லூஸ் ஆகிடும். ஓகேங்களா? அப்படியே அந்த மசில்லாம் அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னாக்கா, சுகர் ஒருத்தங்களுக்கு வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அடி விழுவுறது நம்மளுக்கு நரம்பு மண்டலங்கள். ஓகேங்களா? டோட்டலாக
இரத்த நாளங்கள் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா என்ன ஆயிரும், வீக்காக ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும். அப்போ பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு பிரச்சனையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? சர்க்கரைன்றது உடனே வர்றது கிடையாது. அது கொஞ்சம் அதிகமாக ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே வெளியே தெரிய ஆரம்பிக்கும். யூரின் அடிக்கடி போகிறது, வெயிட் லாஸ் ஆகிறது, இல்லை வெயிட் கெயின் ஆகிறது, வெயிட் கெயின் ஆகி அப்புறம் லாஸ் ஆகும். அந்த மாதிரி அதே மாதிரி வந்து யூரின் அடிக்கடி போகிறது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பல்லெல்லாம் வலிக்கும். அப்புறம் தலை பார்த்திங்கன்னா கன்னுன்னு இருக்கும், வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கழுத்து பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மசில்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஆகும், ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த இது கழுத்தில் இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த சர்க்கரையோட சிம்டம்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? இதெல்லாம் அறிகுறிகள். இதெல்லாம் வந்து அறிகுறிகள். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா கால்லாம் வலிக்கும். மெயினாக வந்து காஃப் மசில் இருக்குது பார்த்திங்களா? காஃப் மசில் என்னது, கெண்டைக்கால். அந்த கெண்டைக்கால் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்லா வலிக்கும். அடுத்தது தை வலிக்கும். அதை விட காஃப் மசில் நல்லா வலிக்கும். பாதங்கள்லாம் வலிக்கும். அடுத்தது அந்த இது விரல்லாம் வலிக்கும். காலில் இருக்கிற விரல்லாம் வலிக்கும். கால் எரிச்சல் வரும். கால் பாதம்லாம் எரியும். சில பேருக்கு எரியும், சில பேருக்கு எரியாது. அது சர்க்கரையோட தன்மை மற்ற விஷயங்கள்லாம் வச்சு தான் அது இருக்குது. ஓகேங்களா? மற்ற சில சத்துங்கள்லாம் இருக்குது. அந்த சத்துக்கள்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்கிற வரைக்கும், நரம்புக்கு உண்டான சத்தெல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் எரிச்சல் அவ்வளோதான் வராது. நரம்புக்கு உண்டான சத்து B12 ஒன்று இருக்குது. அது வந்து கம்மியாச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக கால் எரிச்சல் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து சர்க்கரைக்கு உண்டான அறிகுறிகள். ஓகேங்களா? இன்னும் நிறைய அறிகுறி இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச இது மட்டும் நான் சொல்கிறேன். சரி, இப்போ சர்க்கரை வியாதி எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சர்க்கரை ஒருத்தங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா பசிக்கும். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அறிகுறியில் அதை சொல்ல மறந்துட்டேன். அதிகமாக பசிக்கும். பசிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, கப்பன்னு பசிக்கிறப்ப சாப்பாடு பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்ருவீங்க. எவ்வளோ போச்சுன்னே தெரியாது. கப்புன்னு நல்லா சாப்பிட்ருவீங்க. சாப்பிட்டோன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சுகர் இன்னும் நல்லா ரைஸ் ஆகும். அந்த மாதிரி இதை நான் சொல்லிடுறேன். சுகர் எப்படி வருது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சுகரை வந்து அழகாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது சுகர் ஏன் வருதுன்றது சிம்பிளாக ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கணையத்தில் பீட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேங்களா? பீட்டா செல்ஸ்ன்னு இருக்குது. அந்த பீட்டா செல்ஸ் அப்படின்றது நம்ம உடம்புல ஒவ்வொருத்தருக்கும் 20 கோடி செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 20 கோடி செல்ஸ் இருக்கும். எப்போ வந்து நம்மளுக்கு சுகர் வந்து இந்த 140க்கு மேலே 150 இப்படிலாம் டச் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா 160 இப்படிலாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்போவே பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 10 கோடி செல் அழிஞ்சிரும். ஓகேங்களா? 10 கோடி செல் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா மிச்சம் இருக்கிறது எவ்வளோ இருக்குது, 10 கோடி செல் தான் இருக்குது. அந்த 10 கோடி செல்லை வச்சு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். திருப்பியும் என்ன பண்ணுவோம், சுகர் ஒரு 200, 220, 230 போகிறப்ப தான் நம்மளுக்கு வெளியே காட்டுறதுன்னு எப்படி, இந்த இப்போ நான் சொன்ன பாருங்க சிம்டம்ஸு இதெல்லாம் வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு காட்டும். உடனே என்ன பண்ணுவோம், டாக்டர்கிட்ட போவோம். அவர் பிளட் டெஸ்ட் எழுதி கொடுப்பாரு. பிளட் டெஸ்ட் பார்த்தாக்கா சுகர் வந்து 250, 300, 350ன்னு இருக்கும். சில பேருக்கு 400 கூட இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப உடனே நம்ம டெஸ்ட்டு பண்ணி, இல்லை உங்களுக்கு சுகர் வந்துருச்சு, நீங்கள் மாத்திரை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? அதாவது சுகர் எப்போ வந்து 150லேருந்து 200, 250 போச்சு, 300, 350 போச்சு பாருங்கள். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 கோடி செல்லை வந்து அழிஞ்சிரும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? சுகர் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்மளுடைய இதில் எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சுகர் 140க்கு மேலே இப்படி கிராஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா
கொஞ்சம் கொஞ்சமாக செல்லுங்க வந்து 20 கோடியிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழிய ஆரம்பிச்சிருது. அழிய ஆரம்பித்து எப்போ வந்து 150 160க்கு மேலே போதோ அப்போவே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு கிட்டத்தட்ட 10 கோடி செல் அப்படியே அழிஞ்சிருது. அந்த 10 கோடி செல் அழிஞ்சதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து ஒரு 200 220 இருக்குன்னு வைங்க. அப்புறம் நம்மளுக்கு அது அப்போ தான் நம்மளுக்கு வந்து லைட்டாக தெரியும். எப்போ தெரியும்? 200 220க்கு மேலே ஒரு 300 350க்கு மேலே தான் நல்லா வித்தியாசம் தெரியும் உடம்புல. அப்புறம் தான் இது மற்றவங்களாம் பார்த்து சொல்லுவாங்க. பார்க்குறப்ப என்ன சார் ரொம்ப டல் ஆகிட்டீங்க, ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க, என்ன உடம்பு சரியில்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். உடனே டாக்டர்கிட்ட போனோம்னாக்கா அவங்க பிளட் டெஸ்ட் எழுதி கொடுத்து எல்லாம் பார்க்குறப்ப சுகர் பார்த்தீங்கன்னா 400 450 350 இப்படி இருக்கிறப்ப உடனே மாத்திரை சாப்பிட்டாக்கா சரி மாத்திரை சாப்பிட்டது அப்புறம் இருக்கட்டும். வந்து அந்த கண்டிஷனில் 10 கோடி செல்லு பேலன்ஸ் இருந்தது. இந்த 220லேருந்து 300 350 400 போகிறது அந்த இதுலேயே வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் 2 மாதம் ஆகுதுன்னு வைங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 கோடி செல் அழிஞ்சிரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 7 கோடி செல் தான் இருக்கும். ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்கிறது 7 கோடி செல்லு தான் இருக்கும். அந்த 7 கோடி செல்லு இருக்கிறப்ப தான் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகிறது இந்த மாதிரி இதெல்லாம். அப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், இந்த செல்லு வந்து அழிஞ்சு போச்சுனாக்க அது மறுபடியும் வந்து உருவாகாதா அப்படின்னு கேட்பீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து அழிஞ்சு போன செல் மறுபடியும் உருவாயிடுச்சு அப்படின்னாக்கா சர்க்கரை வியாதின்றதே ஒன்று கிடையாது. சர்க்கரை வியாதின்றதே ஒன்று கிடையாது. ஓகேங்களா? அப்போ அந்த அழிஞ்சு போனது தான் பேலன்ஸ் இருக்கிற செல்லை வந்து நம்ம பாதுகாத்து கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் டாக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. அப்புறம் எவ்வளோ செல்லு அழிஞ்சிச்சோ அதுக்கு தேவையான இன்சுலின் நம்மளுக்கு எவ்வளோ பற்றாக்குறையாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரு, மாத்திரை வந்து கொடுக்குறாரு. கொடுத்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறாரு. இன்சுலின் எவ்வளோ பற்றாக்குறையாக இருக்குதோ அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாத்திரை எல்லாம். அப்போ அது கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நம்மளுக்கு சுகர் லெவல் வந்து எவ்வளோ இருந்துச்சோ அது வந்து அப்படியே 300 350 வச்சுக்கலாம். அது அப்படியே படிப்படியாக அப்படியே குறைஞ்சி வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு 180 170 140 அப்படியே வந்து நிற்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி மறுபடியும் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி வந்துருச்சு, நம்மளுக்கு மாத்திரை சாப்பிட்டோம்னா சுகர் கண்ட்ரோல் வந்துருச்சு, வியாதி சரியாக போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்காம மாத்திரையும் விடக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி கண்ணாப்பின்னானும் சாப்பிடக்கூடாது. அந்த டயட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். என்ன அப்படின்னா, சர்க்கரை வியாதி இல்லாதவங்களை விட சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ரொம்ப ஆரோக்கியமாக வாழலாம். அதுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஆரோக்கியமாக வாழ்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறது எப்படின்னு போட்டிருக்கிறேன். அது ஒன்று இருக்குது. அதேமாதிரி வந்து ஆரோக்கியமாக வாழ நாம் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைகள் அப்படின்னு சொல்லி அதையும் போட்டிருக்கேன். இதை அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா சர்க்கரை வியாதி அப்படியே கண்ட்ரோலுக்கு வந்துடும். டயட்லேயே பார்த்தீங்கன்னா 50% மேலே வந்துடும். அப்புறம் இன்னொரு 20% 20-25% பார்த்தீங்கன்னாக்கா வாக்கிங், உடற்பயிற்சி, இது எக்ஸசைஸ் இந்த மாதிரி இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் குறைஞ்சிரும். அப்போ மாத்திரை மருந்தோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% இருந்தால் போதும் அப்படின்ற கண்டிஷனில் வந்துடும். அப்போ உணவே மருந்து அப்படின்ற மாதிரி சாப்பாட்லேயே எல்லா விஷயமும் இருக்குது. அதை எப்படி சாப்பிட்ணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன சாப்பிட்ணும், எந்தெந்த நேரத்தில் சாப்பிட்ணும், என்ன விஷயமும் பார்த்திங்கனாக்கா அதில் பேசிக்காக உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு எந்தெந்த உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் சுகரை வந்து பெருசாக திங்க் பண்ணிக்காதீங்க. ஒன்றுமே கிடையாது. என்ன, அந்த செல் அழிஞ்சு போச்சு, பீட்டா செல்ஸ் வந்து அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போனாலும் நம்மளுக்கு இன்சுலின் குறையுது. இன்சுலின் குறையிறதுக்கு வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மாத்திரை சாப்பிட்றோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அப்போ அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மாத்திரை சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சுகர் குறையுது. அப்போ இவ்வளோ நாள் வந்து அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து சுகர் அதிகமாச்சு. அப்போ இப்போ வந்து நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு ரொம்ப சத்துள்ள ஐட்டமாக, அளவு கம்மியாக, மாவுச்சத்து கம்மியாக இருக்கிற ஐட்டமாக சாப்பிட்டுட்டு ப்ரோட்டீன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அதாவது விட்டமின், மினரல்ஸு, ஃபைபர், வாட்டர், ப்ரோட்டீன், ஃபேட் கண்டென்ட்டு, ஆட்டோமேட்டிக்காக கார்போஹைட்ரேட், இது எல்லாத்தையும் அளவு குறைச்சி ப்ரோட்டீன் மட்டும்
நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். புரோட்டீன் மட்டும் ஒருத்தருக்கு 1 கிலோ எடைக்கு 1 கிராம் சாப்பிட்ணும். ஒருத்தர் 60 கிலோ இல்லை 70 கிலோ இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவர் 60 கிலோ இருந்தாக்க 60 கிராம் சாப்பிட்ணும். 70 கிலோ இருந்தாக்க 70 கிராம் சாப்பிட்ணும். ஆக 1 கிலோவுக்கு 1 கிராம் புரோட்டீன் கம்பல்சரி டெய்லி எடுத்திங்கன்னா சுகர் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும், பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? இந்த புரோட்டீன் டெஃபிஷியன்சினால தான் நம்மளுக்கு சுகர் வரத்துக்கு முக்கியமான காரணம் புரோட்டீன் சாப்பிடாது தான். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நம்ம காலையிலேருந்து பார்த்திங்கன்னா காலையில் என்ன சாப்பிடுவோம்? இட்லி, தோசை, சாதம், சில பேர் களி கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அது எல்லாம் மாவுச்சத்து தான். ஓகேங்களா? அடுத்தது மத்தியானம் என்ன சாப்பிடுவாங்க? சாதம், சில பேர் ரசம் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா குழம்பு அப்படின்னாக்கா புளிக்குழம்பு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. புளிக்குழம்பு, ரசம் இந்த மாதிரி. இல்லை அப்படின்னாக்கா சாம்பார் வந்து பருப்பு ரொம்ப கம்மியாக வச்சு சும்மா ஒரு வேளை மட்டும் சும்மா பட்டும் படாமல் அப்படியே பிசைஞ்சு பட்டும் படாமல் சாப்பிடுவாங்க. இவ்வளோதான். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் இட்லி, தோசை, சாதம் இந்த மாதிரி ஐட்டம்ஸு, இல்லை சட்னி இந்த மாதிரி ஐட்டம்ஸு. அவ்வளோதான். இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து பெருசாக இல்லையே. ஓகேங்களா? இதில் ப்ரோட்டீனே பெருசாக இல்லை. அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம் ப்ரோட்டீன். நம்ம வந்து இப்போ மொத்தம் 7 விதமான சத்து இருக்குது. இந்த 7 விதமான சத்தில் அந்த ஒரு சத்து குறைபாடு வரனால தான் நம்மளுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? என்ன சத்துக்கு குறைபாடு? ஃபஸ்ட்டு வந்து கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து. மாவுச்சத்து. அடுத்தது புரதம், கொழுப்பு, அடுத்தது வைட்டமின், தாதுக்கள், நார்ச்சத்து, நீர்ச்சத்து. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7. இந்த 7 விதமான சத்தில் இந்த தண்ணி குடிக்கிறோம் பாருங்கள், நீர்ச்சத்து வந்து நம்ம தண்ணி குடிக்கிறதுல வந்துடுது. இந்த மாவுச்சத்து நம்ம ரெகுலராக சாப்பிட்றோம். அரிசி சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி கோதுமை சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரிலாம் சாப்பிட்றப்போ மாவுச்சத்து ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிரும். கொழுப்பு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாவுச்சத்து வந்து இப்போ சுகர் வந்து நம்மளுக்கு 140க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 300 350 இருக்குது, இல்லை 250 இருக்குதுன்னு வைங்க. இப்போ 250 இருக்குது சுகர் அப்படின்னா அப்போ எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது? எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 110 எக்ஸஸாக இருக்குங்களா? 110 எக்ஸஸாக. அந்த 110 சுகரும் கொழுப்பாக மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ எக்ஸசிவ் கார்போஹைட்ரேட் இஸ் கன்வெர்டட் டு ஃபேட்டி ஆசிட். அப்போ ஃபேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு கொழுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மாவு சத்து சாப்பிட்டாலே கொழுப்பு வந்துடும். நீங்கள் ஆயில் சாப்பிட்ணும், எண்ணெய் சாப்பிட்ணும், இல்லை நான்வெஜ் சாப்பிட்ணும், பிரியாணி சாப்பிட்ணும், இந்த மாதிரி கொழுப்பு ஐட்டமாக சாப்பிட்ணும், அதனால தான் கொழுப்பு வருது அப்படின்றதே கிடையாது. நீங்கள் வந்து மாவுச்சத்து சாப்பிட்டீங்கன்னாவே, அரிசி சாப்பிட்டீங்கன்னாவே, சாதம் சாப்பிட்டீங்கன்னாவே அது அளவாக சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பாக மாறாது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக கொழுப்பாக மாறிடும். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால் கொழுப்பு கிடச்சிரும். வைட்டமின் வந்து காய்கறிங்க சாப்பிட்டோம்னாக்கா வைட்டமின் கிடச்சிரும். தாதுக்கள், மினரல்ஸும் காய்கறிங்க சாப்பிட்டா கிடச்சிரும். பழங்கள் சாப்பிட்டாலும் கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்தது நார்ச்சத்து அதிலே கிடச்சிரும். எது? ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இது ரெண்டுலேயுமே வந்து இது 3மே கிடச்சிரும். வைட்டமின், மினரல்ஸு, அடுத்தது நார்ச்சத்து, இது 3மே கிடச்சிரும். தண்ணி குடிக்கிறதுல தண்ணி சத்து. நம்மளுக்கு எங்கே எது கிடைக்க மாட்டேங்குது ப்ராப்பராக? இதுதான் கிடைக்க மாட்டேங்குது. இது இல்லாதனால தான், இது பற்றாக்குறையினால தான் நம்மளுக்கு உடம்புல அத்தனை வியாதியும் வரதுக்கு காரணம். ஏன்னா நம்ம உடம்புல வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கனாக்கா, ஒவ்வொரு விஷயமும் ஒரு சதையாக இருக்கட்டும், எலும்பாக இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் புரோட்டீன் நல்லா இருந்தால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும். புரோட்டீன் நல்லா இல்லை அப்படின்னாக்கா உடம்புல எந்த பாகங்களும் நல்லா இருக்காது. அங்கங்கே பிரச்சனை வரும். எல்லா விதமான பிரச்சனை பாருங்கள், தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கும், உடம்புல எல்லா விதமான வியாதியும், அந்த இன்ஃபெக்டிவ் டிசீஸ்ன்னு சொல்கிறான் பாருங்கள், அதை தவிர
கிருமினால் வர வியாதியை தவிர மற்ற வியாதிகள், அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர்றதுக்கு மெயினான பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி. ப்ரோட்டீன் பற்றாக்குறையினால தான் நம்மளுக்கு எல்லா விதமான சர்க்கரை வியாதியிலேருந்து, ஓகேங்களா, சர்க்கரை வியாதி வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், பிபியும் சேர்ந்து வந்துடும். அப்போ சர்க்கரை வியாதி தான் பேஸு, அது வந்துடும். அடுத்தது கொஞ்ச நாள் ஆச்சு சுகர் வந்துச்சு, நம்ம வந்து கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னாக்கா சுகர் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் போகும். சல்லுன்னு ஏறும். அப் அண்ட் டவுன் போக போக நம்மளுடைய உடம்பை வந்து அப்படியே அலைப்பாயும். உடம்பை வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. அலைப்பாயின்றது எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த சுகர் அதிகமானாக்க உடம்பு ஸ்டேபிளாகவே இருக்காது. ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி. காலையில் ஏந்திரிக்கிறப்ப ஒரு மாதிரி இருக்கும், டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு மாதிரி இருக்கும், 3 மணி நேரம் கழிச்சு ஒரு மாதிரி இருக்கும், 4 மணி நேரம் கழிச்சு ஒரு மாதிரி இருக்கும், 5 மணி நேரம் கழிச்சு ரொம்ப பசிக்கும், தாங்க முடியாது. அந்த மணி நேரத்தில் பசி ஓவராக இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், அதிகமாக சாப்பிட்ருவோம். அப்போ அதிகமாக சாப்பிட்றோம், மறுபடியும் சல்லுன்னு ஏறும் சுகரு. திருப்பி ஈவினிங் வரப்போ திருப்பி நைட்டு. இது ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளாகவே நம்ம ஒரு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காது. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம அளவாக சாப்பிட்ணும். எது சாப்பிட்ணுமோ அதை மட்டும்தான் சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டிங்கன்னா சுகர்ன்றது ஒரு விஷயமே கிடையாது. ஓகேங்களா? எனக்கு வந்து கிட்டத்தட்ட 32-33 வருஷமாக சுகர் இருக்குங்க. ஓகேங்களா? சுகர் வந்து எனக்கு 32-33 வருஷமாக சுகர் இருக்குது. சின்ன வயசுலேயே எனக்கு சுகர் வந்துடுச்சு. ஓகேங்களா? அந்த சுகர் வந்து சுகருக்காக இது வரைக்கும் எந்த மாத்திரை மருந்தும் கிடையாது. ஒரு மாத்திரை மருந்து கூட இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. வருஷங்கள் ஓடி போச்சு. ஓகேங்களா? அதனால் எப்படி இந்த மாதிரி கண்ட்ரோலாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன நான் சாப்பிட்றேனோ அந்த இதை வந்து அந்த ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன உணவு முறைகள் அப்படின்ற வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உடம்பை வந்து அவ்வளோ சூப்பராக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸு, உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அட்லீஸ்ட் வாக்கிங்காவது போகணும். எக்ஸசைஸ் இல்லாதவங்க கம்பல்சரி 40 to 45 நிமிஷம், அட்லீஸ்ட் அரை மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் போகணும். இல்லை என்னால் அவ்வளோ முடியாது அப்படின்னா 20 நிமிஷம் கம்பல்சரி வாக்கிங் போயே ஆகணும். 20 நிமிஷம்லாம் பத்தாது. சுகர்லாம் நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கணும். மாத்திரை மருந்துலாம், அதான் சுகரே ஒருத்தவங்களுக்கு இல்லை அப்படின்னு வச்சிக்கலாம். இப்போ ஃபேமிலியில் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது, ஆனால் இது வரைக்கும் நம்மளுக்கு சுகர் இன்னும் வரல அப்படின்னா நம்மளுக்கு மறுபடியும் சுகர் சுத்தமாக வரக்கூடாது, இனிமேல் சுகர் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போலேருந்தே இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சுகர் உங்களுக்கு எப்பயுமே வராது. அப்படியே ஃப்யூச்சரில் வந்தாலும் டயட் கண்ட்ரோலில் இப்படியே இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக போகாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். அதனால் வந்து எந்த ஒரு வியாதி, இது சுகருக்கு மட்டும் இல்லை, பொதுவாக எந்த வியாதியாக இருந்தாலும் நம்ம உணவு முறையிலே வரலாம். ஓகேங்களா? உணவே மருந்து அப்படின்ட்டு சாப்பாட்லேயே எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது. அதுக்குன்னா இது மருந்துனா சாப்பாடு மருந்து அப்படி இல்லை, உணவே மருந்து. அப்படின்னா என்னது, கரெக்டாக அளவாக சாப்பிட்டோம்னா அதுதான் மருந்து நம்மளுக்கு. எல்லாமே அளவு அப்படின்றது என்னென்ன நேரத்தில் என்னென்ன சாப்பிட்ணும், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்றதை நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துங்க. ஏன்னா இப்போ நான் அதை பற்றி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு டைம் ஓடும், வீடியோவோட இது வந்து நேரம் அதிகமாகி போயிடும். ஓகேங்களா? அதனால் சுருக்கமாக சொல்லி உங்களை நான் முடிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 7 விதமான சத்தில் இந்த புரதம், புரோட்டீன் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஏன்னா புரோட்டீன் அப்படின்னாவே உங்களுக்கு எதில் இருக்குது, பருப்பு வகைகள், பயறு வகைகள் இதில் இருக்குது. அப்புறம் வெஜ்ஜுன்னு எடுத்திங்கன்னா இது, நான்வெஜ்ஜுன்னு போனீங்கன்னாக்கா எக்கு, அப்புறம் மட்டன், சிக்கன், ஃபிஷ் இதில் இருக்குது. ஓகேங்களா? ப்ரோட்டீன் இருக்குது. இது ப்ரோட்டீன்லாம் எவ்வளோ சாப்பிடணும், என்னென்ன அளவு சாப்பிடணும், இந்த நான்வெஜ்லாம் எப்படி சாப்பிடணுன்றதை அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துங்க. அதனால் வந்து எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக திங்க் பண்ணிக்காதீங்க. எல்லாம் உணவுலேயே வந்து அழகாக வந்துடலாம். எனக்கு வந்து பிபி இருக்குதுன்னு சொல்லி பிபிக்கு மாத்திரைலாம் கொடுத்தாங்க ஆரம்பத்தில், ஸ்டார்டிங்கில். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகருக்கு மாத்திரை கொடுத்தாங்க, அதெல்லாம் சாப்பிடவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது எக்ஸசைஸு, டயட்டு, அடுத்தது அந்த நேரத்துக்கு சாப்பாடு. ஓகேங்களா? முக்கியமாக சொல்லப்போனால் டிசிப்ளினில்
எவ்வளவோ டிசிப்ளின் இருக்குது. டிசிப்ளினில் ஒருத்தர் நல்லா படிக்கிறாரு, வேலையில் நல்லா நீட்டாக வேலை செய்கிறாரு, நல்லா ஆளும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கார். அதே மாதிரி வந்து இது எழுதுறது நல்லா எழுதுறாரு, பேசுகிறது நல்லா பேசுகிறாரு, எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் வந்து டிசிப்ளினில் வரும். ஒழுக்கம் ஓகேங்களா, இந்த டிசிப்ளினில் வரும். ஆனால் இந்த டிசிப்ளினை விட நம்மளுக்கு ஃபுட் டிசிப்ளின் ஓகேங்களா, உணவு ஒழுக்கம், இந்த ஃபுட் டிசிப்ளின் மட்டும் நம்மளுக்கு இருந்துச்சுனாக்கா மற்ற டிசிப்ளின்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு தானே மெயின். சாப்பாடில் மட்டும் ரொம்ப கண்ட்ரோலாக கரெக்டாக டிசிப்ளினாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாக்கா அப்போ உடம்பு நல்லாயிருக்கும். உடம்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளோட சிந்தனை நல்லாயிருக்கும், நம்மளுடைய மூளை நல்லாயிருக்கும், நம்மளுடைய சிந்தனை நல்லாயிருக்கும். மூளை சிந்தனை இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாவே மற்ற உறுப்புகள்லாம் பார்த்திங்கனாக்கா நல்லா வேலை செய்யும். மற்ற உறுப்புகள்லாம் வேலை செஞ்சால் நம்ம சிந்தனை நல்லாயிருக்கும், நம்மளோட எண்ணங்கள் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. கோபம் அதிகமாக வராது. கோபம் வந்து தேவையில்லாமல் முன்கோபம் ஜாஸ்தி கண்ணாப்பின்னா வர்றது, டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் எதனால் நம்ம ஓவராக சாப்பிட்டு கண்ணாப்பின்னான்னு சாப்பிட்டு அன்டைமில் சாப்பிட்டுட்டு டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி பேசிக்கிட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி இதெல்லாம் சில டிசிப்ளின்லாம் இல்லாமல் நான் இருக்கிறோம் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து இப்படி இருக்கிறனால என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லாமே கொலஸ்ட்ரால் அதிகமாகுது, உப்பு அதிகமாகுது, சுகர் அதிகமாகுது. இந்த மாதிரிலாம் எல்லாம் அதிகமாகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கோபம் வரும், டென்ஷன் ஆகும், அப்புறம் பிபி வரும். அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே ஒன்றா சேர்ந்துக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தைராய்டுன்ற ஒரு ப்ராப்ளம் வரும். உடம்புல வந்து பயோகெமிக்கல் சேஞ்சஸ் உள்ளுக்குள்ளே உடம்புல வந்து ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஆகிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம கரெக்டான சாப்பாடை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பயோகெமிக்கல் சேஞ்சஸ் ஆகும். கண்ணாப்பின்னான்னு சாப்பிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பயோகெமிக்கல் சேஞ்சஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வியாதின்றதை கொண்டு போய் விட்டு கடைசியில் வந்து ஹார்ட் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்மளை பயம்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. சில வியாதிகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனு, அப்புறம் ஆன்ஜியோ பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் சொல்லி பயமுறுத்தி கடைசியில் நம்மளை காசும் செலவாகி டென்ஷனுக்கு உள்ளாக்கிடுவாங்க. அதனால் அந்த ஸ்டேஜுக்கெலாம் நம்ம போகக்கூடாது. அப்படின்னா இப்போயிலிருந்து நம்ம வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எந்தெந்த வயசு அந்த பருவத்துக்கு ஏற்ப எந்தெந்த வயசில் என்னென்ன சாப்பிட்ணும், எவ்வளோ அளவு சாப்பிட்ணும் ஓகேங்களா. சின்ன வயசுக்காரங்களாக இருந்தால் நல்லா சாப்பிட்லாம், தப்பு இல்லை. ஆனால் என்னென்ன சாப்பிட்ணுன்றது இருக்குது, அது முக்கியம். எந்தெந்த இப்போ நான் சொன்ன பாருங்க, இந்த 7 விதமான சத்து, இந்த 7 விதமான சத்தும் இருக்கிற மாதிரி நான் சாப்பிட்ணும். நம்ம 3 வேளை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த 7 விதமான சத்து இந்த 3 வேளையில் இருக்கணும் ஓகேங்களா. 3 வேளையில் வந்து இருக்கணும். அப்போ நம்மளுக்கு பற்றாக்குறை எங்கே ஆகுது, இது எல்லாமே இருக்கும், மற்றதெல்லாம் இருக்கும், பற்றாக்குறை ப்ரோட்டீனில் தான் இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 1 கிலோ நம்ம வெயிட் இருக்கிறோம் அப்படின்னாக்கா 1 கிலோவுக்கு 1 கிராம் சாப்பிட்ணும். அப்போ நம்ம வந்து 60 கிலோ 70 கிலோ இருக்கும் அப்படின்னாக்கா 70 கிலோ இருக்கனாக்கா 70 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட்ணும். அப்போ நம்மளுக்கு ஒரு 70 கிராம் நம்மளுக்கு உடம்புல அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா அப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 120 150 கிராம் இல்லை 200 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு உடம்புல ஒரு 60 கிராம் 70 கிராம் அப்சர்வ் பண்ணணும் ஓகேங்களா. இன்னொரு விஷயம், ப்ரோட்டீன் வந்து டெய்லி சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டெய்லி சாப்பிட்ணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாவுச்சத்து வந்து இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்டு நாளைக்கு வந்து மாவுச்சத்து சாப்பிட்லனா கூட அது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். மாவுச்சத்து வந்து நம்ம உடம்புல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ வந்து சப்ளை கொடுக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எனர்ஜி இது. செகண்டு, அப்போ ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம வந்து சாப்பிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னாக்கா 24 மணி நேரம் தான் அந்த ப்ரோட்டீன் நம்ம உடம்புல இருக்கும். ஆனால் மாவுச்சத்து அப்படி இல்லை, அது சேவ் பண்ணி வச்சுக்கும். ஆனால் ப்ரோட்டீன் மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்காது, சேமித்து வச்சுக்காது ஓகேங்களா. இன்றைக்கி ப்ரோட்டீன் 60 கிராம் 70 கிராம் நம்ம 70 கிராம் அப்சர்வ் பண்ணுதுனாக்கா அதுக்கு ஒரு 200 கிராம் 1/4 கிலோ நம்ம சாப்பிட்றோன்னு வைங்க. அப்போ சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா அப்போ வந்து நம்மளுக்கு 24 மணி நேரம் தான் அது நம்ம உடம்புல இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வந்து நல்லா ப்ரோட்டீன் ஐட்டம் நல்லா சாப்பிட்டுட்டு நாளைக்கு ப்ரோட்டீன் ஐட்டம் மட்டும் இல்லாமல் சும்மா மாவுச்சத்து இருக்கிற இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். 3ஆவது நாள் உங்கள் உடம்பு எப்படி இருக்குது, 4ஆவது நாள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ப்ரோட்டீன் சாப்பிட்ட அன்னைக்கு இருந்த அந்த இது
அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்லாம் இருக்காது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ரோட்டீன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதனால் ப்ரோட்டீன்னா நீங்கள் வந்து வேறு எந்த விதத்தில் நீங்கள் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ப்ரோட்டீன் அப்படின்னா பருப்பு வகைகள், பயறு வகைகள் எவ்வளவோ இருக்குது. என்னென்ன இருக்குது? இது துவரம்பருப்பு இருக்குது, அடுத்தது மொச்சக்கொட்டை இருக்குது, அடுத்தது தட்டைப்பயிறு இருக்குது, கொண்டைக்கடலை இருக்குது, சோயாபீன்ஸ் இருக்குது, அடுத்தது இந்த மாதிரி பச்சை பட்டாணி இருக்குது, பட்டாணி இருக்குது. இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன இருக்குது? ப்ரோட்டீன் தான் எல்லாம். வெஜிடபிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில். அடுத்தது எக்கில் எடுத்துக்கிட்டிங்க, இது நான்வெஜ்ஜில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எக்கில் இருக்குது. அப்புறம் இது வெஜ்ஜில் பாதாமில் இருக்குது, பிஸ்தாவில் இருக்குது. இந்த மாதிரி பிஸ்தாவில் கொழுப்பு சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சாப்பிட்ணும் என்னன்றதை பார்த்து சாப்பிட்ணும். அதே மாதிரி வந்து இது நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா அது மட்டன், சிக்கன், மீன், இது எக்கு, முட்டை இதிலெல்லாம் பார்த்திங்கனாக்கா ப்ரோட்டீன் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கணக்கு போட்டுங்க. நம்ம இன்றைக்கி 60 கிராம் நம்மளுக்கு வேணும். அதுக்கு நம்ம எவ்வளோ சாப்பிட்ணும்? ஒரு 100 கிராம், 150 கிராம், மேக்ஸிமம் 200 கிராம். நீங்கள் 200, 250 கூட சாப்பிடலாம் தப்பு. அப்படி சாப்பிட்டிங்கனாக்கா உங்களுக்கு. ஆனால் இன்னொரு விஷயம், ப்ரோட்டீன் சாப்பிட்றோன்னு சொல்லிவிட்டு ப்ரோட்டீனை மட்டும் 3 வேளையும் நல்லா சாப்பிட்டுட்டு காய்கறியை சாப்பிடாம விட்டுட்டிங்கனாக்கா அப்புறம் பிரச்சனை. அதுவும் ரொம்ப முக்கியம். எல்லாம் பேலன்ஸ்டாக வரணும். சரிவிகித உணவு, கலப்பு உணவு, அந்த மாதிரி வரணும். ஓகேங்களா? அப்போ சரிவிகித உணவு, கலப்பு உணவு அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் மாவுச்சத்தும் வேணும், ப்ரோட்டீன் வேணும், வெஜிடபிள்ஸ் வேணும், ஃப்ரூட்ஸும் வேணும், விட்டமின்ஸு இது எல்லாமே வேணும், ஃபைபர் எல்லாமே வேணும். அப்போ ஃபைபர் இப்போ நீங்கள் சாப்பிட்ற ப்ரோட்டீன் வந்து வெளியே மோஷனாக வெளியே நல்லா ஃப்ரீயாக போகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஃபைபர் ஐட்டம், வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு சாப்பிட்ணும். சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகும். அப்போ தான் அடுத்த நாள் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பசி எடுக்கும். இங்கே மோஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தங்கிடுச்சு, பாதி போயிட்டு பாதி தங்கிடுச்சு அப்படின்னாக்கா பசிக்காது, அடுத்து சாப்பிட்ணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. கேஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும், வயிறு கெட்டு போயிடும். ஓகேங்களா? வயிறு கெட்டு போச்சுனாக்கா அடுத்தடுத்த நாள் வந்து மோஷன் ப்ராப்ளமும் இது ப்ராப்ளம் வந்துடும். மோஷன் ப்ராப்ளம் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மோஷன் ப்ராப்ளம் வந்துச்சுனாவே நம்ம மைண்டு நார்மலாக இருக்காது, டென்ஷனாகவே இருப்போம். அங்கே வயிறு தான். வயிறு எல்லா வியாதிக்கும், எந்த வியாதியாக இருந்தாலும் எல்லா வியாதிக்கும் வயிறு வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான். அத்தனை வியாதி வர்றதுக்கு வயிறு தானே மெயினான காரணம். வயிறு. அதனால தான் வந்து வயிற்று ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீட்டாக வச்சுக்கணும். அப்போ இந்த ஏரியா வந்து நம்ம நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும்? நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்ணும். என்னென்ன அளவு சாப்பிட்ணும், என்னென்ன ஐட்டம் சாப்பிட்ணும், இது எல்லாமே வந்து கரெக்டாக நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்க? ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்ன உணவு முறை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எந்தெந்த நேரத்தில் என்னென்ன சாப்பிட்ணும், எந்தெந்த நேரத்தில் என்னென்ன சாப்பிட்ணும், அதே மாதிரி எந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது, இது எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. அதே மாதிரி வந்து எந்த காரணத்தை கொண்டும் அவுட் சைட்னா ஃபுட்டுன்னா என்னங்க? வெளியே வாங்கி சாப்பிடாதீங்க. வெளியே வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, வெளியே ஹோட்டலில் நீங்கள் வாங்கி நீங்கள் எவ்வளோ ஹைஜீனிக்கான ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாலும் வெளியே வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கி நைட்டு சரியாக தூக்கம் வராது. தூங்குவீங்க, டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருக்கும். ஓகேங்களா? சரியாக தூக்கம் வராது. தூக்கம் வரல அப்படின்னாவே ஏன், என்ன காரணம்? அது வெளி சாப்பாடு. அதனால் அவுட் சைட் ஃபுட்டு மட்டும் மேக்ஸிமம்ன்றது இல்லை, அவாய்டை பண்ணிடுங்க. வேறு வழியே இல்லை. வெளியே போய் வெளியூர் போகிறீங்க, எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, வேறு வழியில் சாப்பிட்டு தான் ஆகணுனாக்கா அங்கே என்ன ஐட்டம் இருக்குதோ அந்த நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு அந்த வீட்டில் சொல்லியிருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சேஃபாக இருந்துக்கலாம் ஓரளவுக்கு. ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிடாதீங்க. அதே மாதிரி எந்த மாதிரி ஆயிலெலாம் நீங்கள் வந்து சாப்பிட்ணும், எண்ணெயெல்லாம் எந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணணும், எல்லா விஷயமும் அந்த வீடியோவில் இருக்குது. அதை வந்து பார்த்துங்க. அவ்வளோதான். மற்றபடி உடம்பு நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உணவே மருந்து அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்ற ஒரு இதில் நம்ம இருக்கலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து அந்த ஒரு பெரிய லெவல்னால் என்னது, ஒரு சீரியஸ் கண்டிஷனாக போயிட்டு ஹார்ட் பிளாக்கு, இத்தனை பிளாக் இருக்குது, அத்தனை பிளாக் இருக்குது,
இது வந்து நீங்கள் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும், இல்லை இது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்ற ஸ்டேஜுக்கெலாம் நீங்கள் போகாமல் இருக்கணும் அப்படின்னா, இப்போலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து இந்த டயட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கலாம். உங்கள் ஃபேமிலியும் நல்லாயிருக்கும், எல்லோருமே நல்லா இருப்பாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா அடுத்து உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்தது இதை ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குனாக்கா அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம், அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஆக மொத்தம் எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஓகேங்களா? சரி, இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.